காலத்தின் திருப்பங்களில் இருள் ஒளியை தாக்கிய போது அசுரர்களின் கொடுமை உலகை சிதறடித்தது. துர்வாச முனிவருக்கும் கஜமுகிக்கும் பிறந்த இரு அசுர புதல்வர்கள் வில்லவன் மற்றும் வாதாபி அதர்மத்தின் முழு உருவாகி மக்களை கொடுமைப்படுத்தினார்கள். சாந்தமும் தர்மமும் எரிந்தது. அந்த கொடுமையை தாங்க முடியாமல் முனிவர்கள் அகத்திய மாமுனியிடம் தங்களை காக்க வேண்டி கதறினர். கோபத்தில் வெடித்த அகத்தியர் வில்லவனை தன் சக்தியால் அடுத்த நொடியே விழுங்கி விடுகிறார். வில்லவனின் வீழ்ச்சியை அறிந்த வாதாபி சிவனை நோக்கி கடும் தவத்தில் அமர்ந்தான். காலங்களை கடந்த கடும் தவம். சிவனிடமிருந்து பல்வேறு சக்திகளை பெற்று உலகையே உலுக்கும் சக்தி வாய்ந்த வாதாபியாக மாறினான். ஆணவத்தின் உச்சத்தில் வாதாபி முன்பை விட கொடுமையாக தேவர்களையும் முனிவர்களையும் அழிக்கத் தொடங்கினான். எல்லை கடந்த அந்த அரக்கத்தால் உலகமே நடுங்கியது. அதை தடுக்க வழியின்றி முனிவர்கள் அனைவரும் ஜம்பு மகரிஷியை நாடினர். மக்களை காக்க ஜம்பு மகரிஷி சிவனை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த வேள்வியை தொடங்கினார். தீயும் காற்றும் பூமியும் அதிர்ந்தன. அந்த வேள்வியின் நடுவே சிவபெருமான் அங்கு தோன்றி தனது நெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு தீத்துளியை அந்த வேள்வி தீயில் விழச் செய்தார். அந்த சராசரம் நடுங்கின. காற்று கர்ஜித்தது. பஞ்சபூதங்களும் ஒரு சேர அஞ்சிய அந்த நிமிடம் கொதிக்கும் தீப்பிழம்பிலிருந்து வெள்ளை குதிரையில் சுழலும் வாளேந்தி நவரத்தினங்கள் ஜொலிக்கும் கிரீடத்துடன் ராஜ மின்னலைப் போல ஒரு வீரன் எழுந்தான். அவன் கண்களில் தீ, நெஞ்சில் தர்மம். அவன் தோன்றிய நாள் பங்குனி உத்திரம். அவன் பெயர் ஸ்ரீ வீர ருத்ர வன்னிய மகாராஜா. அவன் வாள் பகையை